ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் இந்தியா ஸ்விஃப்ட் யூசிஏவிய வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனை அன்மேன் காம்பேக்ட் ஏர்கிராப்டை உருவாக்கும் இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த வீடியோல ஸ்விஃப்ட் யூசிஏவினா என்ன, இந்த விமானங்களை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்தியாவின் அன்மேன் காம்பேக்ட் ஏர்கிராப்ட் திட்டத்தின் கீழ் என்ன மாதிரியான விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஜூலை 1, 2022 அன்னைக்கு கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கால இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு DRDO ஸ்விஃப்ட் யூசிஏவிய வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த ஸ்விஃப்ட் யூசிஏவி ஒரு அட்டானமஸ் ஃப்ளையிங் விங் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள். இந்த சோதனை வெற்றிகரமா நடந்ததா DRDO அறிவிச்சிருக்காங்க. இந்த சோதனை இந்தியாவின் அன்மேன் காம்பேக்ட் ஏர்கிராப்ட் திட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. இந்த சோதனையின் போது ஸ்விஃப்ட் யூசிஏவி ஃபுல்லி அட்டானமஸ் மோட்ல இயக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லி அட்டானமஸ் மோட் அப்படிங்கிறது விமானம் டேக் ஆஃப் ஆகிறது, நிர்ணயிக்கப்பட்ட தூரம் வரைக்கும் பறந்து செல்வது, பிறகு ஏர்பேஸுக்கு வந்து தன்னிச்சையாகவே லேண்ட் செய்வது. இந்த 3 வேலைகளையும் ஸ்விஃப்ட் யூசிஏவி வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கு. இந்த ஸ்விஃப்ட் யூசிஏவி முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. சோதனை வெற்றிகரமா முடிக்கப்பட்டதனால இந்த ட்ரோன்கள்ல பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை இந்தியா வருங்காலத்துல உருவாக்க உள்ள அன்மேன்ட் ஏர்கிராப்ட்ல பயன்படுத்த முடியும். இந்த வெற்றி இந்தியாவின் அன்மேன் ஏர்கிராப்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. DRDO ப்ராஜெக்ட் ஓரா அப்படிங்கிற ஒரு ஏர்கிராப்ட் ப்ராஜெக்ட செயல்படுத்தி வர்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் குறித்தான டீடைல்ஸ் மிகவும் ரகசியமா DRDO-வால் மெயின்டைன் செய்யப்படுது. DRDO இந்த அவுரா ப்ராஜெக்ட் மூலமா ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட டீப் பெனிட்ரேட்டிங் ஸ்ட்ரைக் பாமர் விமானங்களை உருவாக்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த பாமர் விமானங்கள் இந்திய விமானப்படைக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டு வருது. DRDO இந்த அன்மேன் ஸ்ட்ரைக் பாமர் விமானங்களை 2 ஃபேஸா டெவலப் செய்ய திட்டமிட்டாங்க. அதுல முதல் ஃபேஸ்ல இப்போ சோதனை செய்த ஸ்விஃப்ட் யூசிஏவிய டெவலப் செய்ய திட்டமிட்டாங்க. இந்த ஸ்விஃப்ட் யூசிஏவி இந்தியா டெவலப் செய்ய உள்ள ஸ்ட்ரைக் பாமர் விமானங்களோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன். இந்த ஸ்விஃப்ட் யூசிஏவி சோதனை வெற்றிகரமா முடிக்கப்பட்ட பிறகு இரண்டாவது ஃபேஸ்ல காத்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஸ்ட்ரைக் பாமர் விமானங்களை இந்தியா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. DRDO முதல் ஃபேஸ்ல உருவாக்கி இருக்கிற ஸ்விஃப்ட் யூசிஏவிய காத்தக் விமானங்களை உருவாக்குறதுக்கான ஒரு ஃப்ளையிங் டெஸ்ட் பெட்டா பயன்படுத்த போறாங்க. இந்த ஸ்விஃப்ட் யூசிஏவியை பயன்படுத்தி பல கட்ட சோதனைகள் நடத்தப்படும். இந்த சோதனைகள்ல கிடைக்கக்கூடிய டீடைல்ஸை பயன்படுத்தி பெரிய காத்தக் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிளை இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. DRDO இப்ப டெவலப் செஞ்சிருக்க ஸ்விஃப்ட் யூசிஏவி 1 டன் எடை கொண்டது. இந்த 1 டன் எடை கொண்ட விமானங்களை வைத்து அனைத்து விதமான சோதனைகளையும் செய்து முடித்த பிறகு 15 முதல் 16 டன் எடை கொண்ட காத்தக் யூசிஏவிய இந்தியா டெவலப் செய்வாங்க. எதற்காக இப்படி 2 ஸ்டேஜா டெவலப் செய்றாங்க அப்படின்னா, சோதனையின் போது ஃபெயிலியர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிறிய விமானம் அப்படின்னா குறைவான செலவோட போயிரும். ஆனா ஒரு பெரிய விமானத்தை உருவாக்கி அந்த முயற்சி ஒரு சோதனையில முடிஞ்சது அப்படின்னா இழப்பு மிக அதிகமா இருக்கும். அதனால முதல்ல ஒரு ஸ்கேல் டவுன் மாடலை உருவாக்கி அந்த மாடலை பயன்படுத்தி அனைத்து விதமான சோதனைகளையும் செய்து முடித்து அந்த சோதனையில கிடைக்கக்கூடிய டேட்டாவை பயன்படுத்தி பெரிய காத்தக் யூசிஏவியை உருவாக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. DRDO டெவலப் செஞ்சிருக்க இந்த ஸ்விஃப்ட் யூசிஏவி 4 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தால 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பயணிக்க முடியும். ஸ்விஃப்ட் யூசிஏவி 1050 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த விமானத்தால அதிகபட்சமா 6 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். ஸ்விஃப்ட் யூசிஏவியினால 200 முதல் 220 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த விமானத்தால தொடர்ந்து 1 மணி நேரம் பயணிக்க முடியும். ஸ்விஃப்ட் யூசிஏவிய இயக்குறதுக்கு ரஷ்யாவின் NPO மெஷின்
எஸ்டோனியா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சர்டன் 36 MT டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியா மானிக் அப்படிங்கிற ஸ்மால் டர்போஃபேன் இன்ஜினை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜின் நிர்பயா க்ரூஸ் மிசைல்கள்ல இணைக்கப்பட்டு வெற்றிகரமா சோதிக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இந்த மானிக் இன்ஜின் SWiFT UCAV பயன்படுத்தப்படும் ரஷ்ய இன்ஜின்களை ரீப்ளேஸ் செய்ய உள்ளது. 2009 இருந்து இந்தியா ஸ்டெல்த் அன்மேன் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் வெஹிக்கிள்களை உருவாக்க முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. SWiFT மற்றும் காத்தக் அன்மேன்ட் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள்களை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர் இந்த 3 நிறுவனங்களும் இணைந்து டெவலப் செய்து வர்றாங்க. SWiFT UCAV டெவலப்மெண்ட் குறித்து முதல்ல எப்ப தெரிய வந்துச்சு அப்படின்னா, போன வருடம் DRDO SWiFT UCAV ஐ பயன்படுத்தி ஒரு டாக்ஸி ட்ரையல் பண்ணாங்க. இந்த டாக்ஸி ட்ரையல் ஸ்லோ மற்றும் ஃபாஸ்ட் ஸ்பீட்ல செய்யப்பட்டது. இதற்கு பிறகுதான் இந்தியாவின் அவுரா ப்ராஜெக்ட் குறித்து விஷயங்கள் வெளிவர ஆரம்பித்தது. SWiFT UCAV பயன்படுத்தப்பட்ட ஏர்ஃப்ரேம், அண்டர் கேரேஜ், ஃபிளைட் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ், ஏவியானிக்ஸ் போன்ற பல சிஸ்டங்கள் இந்தியாவிலே டெவலப் செய்யப்பட்ட SWiFT UCAV-க்களை பயன்படுத்தி அனைத்து விதமான சோதனைகளையும் முடித்த பிறகு 15 முதல் 16 டன் எடை கொண்ட காத்தக் UCAV-க்களை இந்தியா உருவாக்க தொடங்குவாங்க. இந்த காத்தக் ட்ரோன்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ட்ரை காவேரி இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த காவேரி இன்ஜின்னால அதிகபட்சமா 52 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த இன்ஜின்ல ஃப்ளூயிட் த்ரஸ்ட் வெக்டார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த த்ரஸ்ட் வெக்டார் தொழில்நுட்பம் மூலமா எக்ஸ்காஸ்ட் நாசில் டைரக்ஷனை மாற்ற முடியும். இப்படி மாற்றது மூலமா இந்த ட்ரோன்களை திசையை மாற்றி பறக்க வைக்க முடியும். இந்த த்ரஸ்ட் வெக்டார் தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு. காத்தக் UCAV-யோட புரோட்டோடைப்பை 2024 இருந்து 2025க்குள் DRDO உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ட்ரோன்கள்ல பயன்படுத்தப்படும் ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் டேட்டா லிங்க் பேக்கேஜ் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன் லேபரேட்டரியும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்தியா டெவலப் செய்யும் காத்தக் ட்ரோனை பயன்படுத்தி ரெகானசன் மற்றும் அட்டாக் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்தியா டெவலப் செய்யும் காத்தக் ட்ரோன்னால மிசைல்ஸ், பாம்ஸ் மற்றும் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவின் இந்த காத்தக் ட்ரோன் ஒரு ஃப்ளையிங் விங் கான்செப்ட் ஏர்கிராஃப்ட். இந்த ஏர்கிராஃப்ட்ல இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் இருக்கு. இதனால மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை விமானத்தோட உள்பகுதியில ஸ்டோர் செய்ய முடியும். எதற்காக இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் இந்த ட்ரோன்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா, விமானத்தோட ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை அதிகரிப்பதற்காக. 2020 இந்த SWiFT UCAV சோதனைக்கு முன் DRDO Q4 அப்படிங்கிற ஒரு ஸ்மால் UCAV-ய ஒசூர்ல வச்சு சோதனை பண்ணாங்க. இந்த சோதனையில பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்ல மைக்ரோ ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டது. சோதனையில் பயன்படுத்தப்பட்ட Q4 ட்ரோன் 190 km/h வேகத்துல டிராவல் செஞ்சிருக்கு. இந்த சோதனை வெற்றிகரமா நடந்த பிறகு இந்திய அரசாங்கம் 2021 ப்ராஜெக்ட் அவுரா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ட்ரோனுக்கு காத்தக் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதற்கு பிறகு இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட் வேகம் எடுக்க ஆரம்பித்தது. முதல்ல காத்தக் விமானங்கள் இந்திய விமானப்படைக்காக மட்டுமே உருவாக்கப்பட திட்டமிடப்பட்டது. ஆனா இப்போ இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்லையும் இந்த ட்ரோன்களை இயக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதனால இந்த காத்தக் ட்ரோன்கள் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையில் அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியா இப்ப டெவலப் செஞ்சிருக்க இந்த SWiFT UCAV ட்ரோனை ஒரு புரோட்டோடைப்பா மட்டும் பயன்படுத்தாமல் ஃபியூச்சர்ல டெவலப் செய்யப்பட உள்ள காத்தக் ட்ரோன்களோடு இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இந்தியா டெவலப் செய்து வரும் அட்டானமஸ் விங்மேன் ட்ரோன்கள் கான்செப்ட்ல இந்த SWiFT UCAV-க்களை பயன்படுத்த போறாங்க. இதனால 2 ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ட்ரோனை ஒரே நேரத்துல இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்
ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.